இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன்னும் அனதர் வேர்ல்டோட எபிசோட் 7 பற்றி தான் தமிழில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ வந்துக்கிட்டு இந்த இடத்துல ஒவ்வொரு நாளுமே மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கிரேட் ட்ரீ வில்லேஜ்னு பேரும் வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, நானும் மேயர் ஆகிட்டேன். ஆனாலும் நான் தொடர்ந்து என்னோட வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்கிறான். மறுபடியும் ஜாபுட்டான் அபாய ஒளி எழுப்புது. ஹீரோ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான். கிராமரியா வேகமாக ஓடி வந்து, மேயர் உங்களை பார்க்கறக்காக டெமானிக் கிங்டம்லேருந்து ஒரு மெசஞ்சர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். ஹீரோ வந்துக்கிட்டு யார் வந்திருக்கான்னு பார்க்கறக்காக வேகமாக ஓடி வரான். என்னோட பேர் தான் பீசல், நான் டெமானிக் கிங்டம்லேருந்து வந்திருக்கேன். இந்த இடத்தோட தலைவரை நான் பார்க்கணும்னு சொல்கிறான். நான் தான் இந்த இடத்துக்கு மேயர், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்குறான். எங்களோட டீமன் கிங்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்க சொன்னார், அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டில்மெண்ட்டை பற்றி பேசிட்டு வர சொன்னாருன்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோக்கே ஞாபகம் வருது, இந்த இடம் ஃபுல்லாகவே டீமன் கிங்குக்கு சொந்தமானதுன்னு. ஒருவேளை அவர் நம்ம தங்கி இருந்ததுக்கு டேக்ஸ் கட்ட சொல்லுவாரா, இல்லைன்னா நம்மளை இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லிடுவாரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துகிட்டு அச மேயரை நான் தான் ஒரு முடிவு எடுக்கணும். உங்கள் டீமன் கிங்கு எங்களுக்கு இந்த இடத்துல தங்க அனுமதி கொடுத்தாருன்னா நாங்கள் தயாரிக்க எல்லா பொருட்கள்லேருந்து ஒரு பங்கை நாங்கள் டேக்ஸை கட்ட ரெடியாக இருக்கோம். 10% ஓகேவான்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே பீசல் பயங்கரமாக ஷாக் ஆயிரான். என்ன 10% கம்மியாக இருக்கான்னு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த முடிவில் சம்மதமானு கேட்குறான். எனக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் வின்டர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். அப்படியா, ரொம்பவே சந்தோஷம், நம்ம இப்போயே ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம்னு பீசல் சொல்கிறான். ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுக்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நாங்கள் தயாரிக்கிற பொருட்கள் வந்து 10% உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஆனால் தேன், முட்டை, பாலெல்லாம் இதில் வராது. உங்கள் மக்களுக்கு நாங்கள் தயாரிக்கிற பொருட்களில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு எழுதியிருக்கு. ஹீரோ பீசலுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறேன். அவரும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ நான் பேசினதெல்லாம் கரெக்டானு கேட்குறான். லூசி இருந்துட்டு நம்ம டேக்ஸ் கட்டுறதுனால அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்கிறான். நார்மலாக நெகோசியேஷன் பண்ணுறவங்களாம் 50%, 60% சொல்லி தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் 10% முடிச்சிட்டீங்க, சூப்பர்னு டீயா சொல்கிறான். டீயா இருந்துட்டு அவங்க வருஷத்துக்கு ஒருக்கு தானே டேக்ஸ் கலெக்ட் பண்ண வருவாங்க. நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு அவங்களுக்கு கணக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 10% டேக்ஸ்லேயே பாதுகாப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறான். நம்மளுக்கு அவங்க ஒரு மெடிசனை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு எந்த விதமான காயம் ஏற்பட்டாலும் அதை ஈஸியாக குணப்படுத்த முடியும்னு லூசி சொல்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இந்த பக்கம் டீமன் கிங் இருக்க கோட்டையை காட்டுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க படை நம்ம ஆர்மிக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கிராட்டிஸ் கேட்குறான். லண்டன் இருந்துட்டு அவங்க ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. அவங்க சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லைன்னு பீசல் சொல்கிறான். ஏன் என்ன ஆச்சுன்னு லண்டன் கேட்குறான். அந்த இடத்துல தான் வேம்பயர் பிரின்சஸ் ஆனால் லூசியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஏஞ்சலும் இருந்தாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே லண்டன் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட ஒரு பெரிய எல்ஃப் படையும் கூடவே நிறைய இன்ஃபர்னோ ஓனைகளும் இருந்துச்சு. என்னை அவங்க லீடர் கிட்ட கூட்டிகிட்டு போனதே 3 கில்லர் ஏஞ்சல்ஸ் தான். நான் மட்டும் அங்கே சரின்னு சொல்லாமல் இருந்திருந்தா என்னோட உயிரே போயிருக்குன்னு பீசல் சொல்கிறான். சரி ஓகே, அவங்க ஏதோ பார்சல் கொடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு கிராட்டிஸ் சொல்கிறான். அதை திறந்து பார்த்தா உள்ள நிறைய ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. இது என்ன ஆப்போஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் ஷேப்பும் கலரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி இதில் ஏதாவது பாய்சன் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கிராட்டிஸ் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். பீசல் இருந்துகிட்டு நீ இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு டென்ஷனாக இந்த பாக்ஸில் கட்டி வச்சிருந்த துணி எடுத்து பார்க்குறான். ஐயோ இதுவா, இது டீமன் ஸ்பைடரால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க டீமன் ஸ்பைடரும் வச்சிருக்காங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதில் ஒரு டீமன் ஸ்பைடர் நம்ம கிங்கையே எதிர்த்து சண்டை போடுச்சுன்னு கிராட்டிஸ் சொல்கிறான். திரும்பவும் லண்டன் இருந்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு, நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோ எதையோ வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னத்தடா பார்க்குறான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய டிராகன் வந்து நிற்கிது. அது என் பேர் தான் ட்ரைம், நான் தான் இங்கே இருக்க டிராகன்ஸ் எல்லாத்துக்குமே தலைவன் சொல்லுது. குஸ்ஸி இருந்துட்டு நாங்கள் எல்லா டிராகன்ஸ் சார்பாகவும் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பெரிய கத்தி இருக்குது. இது கொடூரமான கிஃப்ட் தான், ஆனால் நல்லா இருக்குது. சரி நீங்கள் 2 பேரும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்குறான். குஸ்ஸி இருந்துட்டு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க இடம் உங்களுக்கு சவுத் டைரக்ஷனில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை நெய்பர்ஸாக ஏற்றுக்கிறோம், சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு எனக்கு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உங்கள் மாஸ்டர் ரொம்ப பெருசாக இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். குஸ்ஸி வந்துட்டு மாஸ்டர் சீக்கிரமாக சின்னதாக மாறுங்கன்னு சொல்கிறான். அந்த டிராகனும் ஒரு மனுஷனோட உருவத்துக்கு மாறிடுது. என்னோட பேர் தான் ட்ரைம், நான் தான் இங்கே இருக்க எல்லா டிராகன்ஸோட தலைவன்னு சொல்கிறாரு. என்ன இவர் மனப்பாடம் பண்ண மாதிரி சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ட்ரைம் இருந்துட்டு எனக்கு இங்கே இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே தங்க போகிறேன், நம்ம இடத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அங்கே உங்களுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் நம்ம ஊரை பாதுகாக்கணும்னு குஸ்ஸி சொல்கிறான். சரி ஓகே, நமக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் என்னதுன்னு கேட்குறாரு. அது எல்லாமே ஆப்பிள்ஸ், நமக்கு நிறைய கொடுத்து அனுப்பியிருக்காங்க, சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு குஸ்ஸி கூப்பிட்றான். ட்ரைமும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பெரிய டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ வந்துகிட்டு நம்ம வில்லேஜுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் இப்படி வெளியே நிப்பாட்டி வச்சு பேசுறது நல்லா இருக்காது, என்னை தான் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்றான். அதனால நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸை கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதில் 4 பேர் தங்குற மாதிரி இருந்தா போதுமான்னு கேட்குறான். லியா இருந்துகிட்டு இல்லை வேணாம், அந்த மாதிரி கட்டினோம்னா வீடு ரொம்பவே சின்னதாக இருக்கும், நம்ம வில்லேஜுக்கு வரவங்கலாம் காடு மலையெல்லாம் தாண்டி தான் வருவாங்க, அது மட்டும் இல்லை நிறைய மக்கள் வந்து அவங்கள நம்ம இங்கே தங்க வைக்க முடியாதுன்னு சொல்றான். அதனால நம்ம 30 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடாக கட்டலான்னு சொல்றா. ஹீரோவும் அதை கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லா எல்ஃப்மே ஒன்னா சேர்ந்து கெஸ்ட் ஹவுஸை கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வந்துகிட்டு வர விசிட்டர்ஸை எப்படி வெல்கம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமரியாவும் மற்ற ஏஞ்சல்ஸ் இந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்காங்க, அதனால இவங்க அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஜாபுட்டான் மேல இருந்து ஒரு சவுண்டு கொடுத்துச்சுன்னா எல்லா பள்ளி மனுஷங்களும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு அவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வேகமா ஓடி
ஓடி போயிடுவாங்க. இதுவும் நல்லா இருக்காதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஐடியா பண்ணி விசிட்டர்ஸ் வந்தா மட்டும் டிஃப்ரெண்டான சவுண்டு கொடுக்கறதுக்காக ஜாபுட்டானுக்கு ஒரு பெல்ல செஞ்சு கொடுக்குறான். ஹீரோ போய் ஆனி கிட்டையும் டாகா கிட்டையும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றான். விசிட்டர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா நானு லூசி டியா 3 பேரும் போய் அவங்களை வெல்கம் பண்ண போறோம்னு சொல்றான். வேணா, அது ரொம்பவே ஆபத்து. கெஸ்ட்டுங்கிற பேர்ல யாராச்சும் எனிமி வந்தாலும் வருவாங்க. அதனால நம்ம கூட கொஞ்சம் எல்ஃபைன் லிசார்டு மேனே உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம் டாகா சொல்றான். ஹீரோவும் இந்த ஐடியா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளோரா கிட்ட போய் நைட்டு விசிட்டர்ஸ் யாராச்சும் இங்க தங்குனாங்கன்னா அவங்கள நீ தான் கண்காணிக்கணும்னு சொல்றான். கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை என் கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஃப்ளோரா சொல்றா. அடுத்த நாள் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜாபுட்டான் மணி அடிக்குது. ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போறான். அங்க நிறைய அணில் மனுஷங்களா வந்திருக்காங்க. என் பேர் தான் கர்ஃப், நாங்களாம் அந்த மலையில இருக்க ஹவுலிங் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றான். லூசி இருந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டு எங்க வில்லேஜுக்கு வந்திருப்பீங்க, போய் எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது சரி, நீங்க 5 பேர் மட்டும் தான் இங்க வந்திருக்கீங்களான்னு கேக்குறா. ஆமா அவ்வளவுதான் கர்ஃப் சொல்றான். அப்ப மிச்சம் இருக்கவங்களும் எங்களோட எனிமியான்னு லூசி கேக்குறா. திடீர்னு இன்ஃபர்னோ ஓநாய்கள் 2 பேர்த்த கண்டுபிடிச்சு அவங்கள சுத்தி வளைச்சிருது. கர்ஃப் இருந்துட்டு சாரி எங்களை மன்னிச்சிருங்க, அவங்களும் எங்க ஆளுங்க தான், தெரியாம எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்கன்னு சொல்றான். லூசி இருந்துட்டு சரி ஓகே, நீங்க என் வில்லேஜுக்குள்ள போலான்னு நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனி அவ கூட இருக்கவங்களும் சேர்ந்து எல்லாத்தையுமே வரவேற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அந்த அணில் மனுஷங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. லூசி இருந்துட்டு நீங்க கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க இருக்க ரூம் கதவை அடைச்சிடறா. ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாருமே விசிட்டர்ஸ் தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கறான். உங்களுக்கு தெரியலையா, இவங்க யாருமே நமக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வரல, நம்மளை பார்க்க வந்த எல்லா விசிட்டர்ஸுமே நமக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, அதனால இவங்களை பார்க்கவே சந்தேகமா இருக்குன்னு டியா சொல்றா. லூசி வந்துட்டு ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவங்க குரூப்ல இருந்து 2 பேர் வேற பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம நமக்கு அவங்க கிஃப்ட் கொண்டு வரவே இல்லை, அப்படி இருக்கிறதுனால நம்ம நார்மல் விசிட்டர்ஸ் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. இதெல்லாம் ரொம்பவே தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சொல்றான். ஆனி இருந்துட்டு சமைக்காம வெறும் பச்சை காய்கறிகளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ற, அவங்களுக்கு எதுவுமே நீ குக் பண்ணலையான்னு கேட்கறான். அவங்களும் நமக்கு எதுவுமே எடுத்துட்டு வரல, அதனால இதைத்தான் கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்றா. சரி பரவாயில்ல, கொஞ்சோண்டு ஒயினையாவது அவங்களுக்கு குடிக்க கொடுங்கன்னு ஹீரோ சொல்றான். அந்த அணில் மனுஷங்களும் அவங்க வச்ச ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க எனிமிஷான் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்றான். சரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கர்ஃப் கிட்ட போய் உங்களோட ஹவுலிங் வில்லேஜ் எப்படி இருக்கும்னு கேட்கறான். எங்க கிராமம் உருவாகி 500 வருஷம் ஆச்சு, அங்க 1000 மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹவுலிங் வில்லேஜ்ல இருக்க எல்லா மக்களுமே வேட்டையாடி சாப்பிட்டு தான் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாங்க மலையை சுத்தி இருக்க நிறைய வில்லேஜ் கூட ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் இங்க ஒரு புது வில்லேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னு கர்ஃப் சொல்றான். இப்படி ஒரு வில்லேஜ் இந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்கறான். டெமானிக் கிங்டம்ல இருக்க ஒரு ஆளு தான் எங்களுக்கு சொன்னாருன்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் இருந்துகிட்டு நாங்க பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாட்டை மிஸ் பண்ணிருப்போம்னு சொல்றான். நீங்க 2 பேரும் எதுக்காக அந்த மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னு டியா கேட்கறா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ள போகணும்னா பாதுகாப்பா தான் இருக்கணும். சப்போஸ் உள்ள போனவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்க 2 பேருமே வேகமா ஓடி போய் வில்லேஜ்ல இருக்க ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கர்ஃப் ட்ரேடிங் விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். நாங்க பிசிக்கல் குட்ஸை மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணுவோம், எங்க ஊர்ல எந்த விதமான கரன்சியுமே கிடையாதுன்னு சொல்றான். அப்படியா, எங்க ஊர்லயும் கரன்சி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே, நம்ம 2 வில்லேஜும் ட்ரேடு பண்ணிக்கலாம். ஆனா உங்க ஊருக்கு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய மலைகள் காடெல்லாம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு, இங்க இருக்க திங்ஸ் எடுத்துட்டு போறதும் ரொம்பவே கஷ்டம் கர்ஃப் சொல்றான். ஹீரோ வந்துட்டு ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம பேசாம குரோவை மத்த ஓனைகளும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் ட்ரேடிங் பண்ண கொண்டு வந்திருக்கீங்க காட்டுங்கன்னு சொல்றான். நாங்க சில்வர் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், கூட கொஞ்சம் கலர் பெயிண்ட் கொண்டு வந்திருக்கோம் கர்ஃப் சொல்றான். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா அதுக்கு பதிலா உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க எங்களுக்கு தரணும்னு சொல்றான். சரி ஓகே, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நேற்று நைட்டு தான் தெரியும் யாரையாச்சும் புதுசா பார்க்க வந்தா கிஃப்ட் கொடுக்கணும்னு, நான் அடுத்த தடவை வரப்ப கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வருவேன்னு கர்ஃப் சொல்றான். ஹீரோ வந்துட்டு நீங்க எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நம்மளும் அவங்க ஊரெல்லாம் போய் சுத்தி பார்த்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஹீரோ சொல்றான். நீங்க கவலையப்படாதீங்க, ட்ரேடிங் பண்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டியா சொல்றா. அவங்க இருக்க இடத்துக்கு போறக்கே 10 நாள் ஆகும், ட்ரைம் தான் அவங்கள கொண்டு போய் சேர்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பதிலா ஒரு ட்ரம் ஃபுல்லா ஒயின் கேட்டிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊருக்கு வந்தப்ப ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு தடவை வரப்பே நிறைய கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போவார். அவர் தான் எனக்கு ஒயின் மட்டும் கொடுங்க, நான் கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டுறேன்னு ஐடியா கொடுத்தாரு. ட்ரைம் அவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடாரு. இந்த பக்கம் ஹவுலிங் வில்லேஜில் இருக்க மக்கள் என்ன இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இன்னும் அவங்கள காணமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு மேலே பறந்து வந்துட்டு இருக்க ட்ரைமை பார்த்து அவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்போ மேலே டீயா உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எல்லாருமே திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. ஹீரோ என்ன ஆச்சு, நம்ம ட்ரேட் எப்படி போச்சுன்னு கேட்குறான். டீயா இருந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிளை கொடுத்தேன், அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் ஆப்பிள்ஸை ஃப்ரீயாக கொடுத்தேன், சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறான். ட்ரைம் இருந்துட்டு நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒயினே அவங்க வித்துட்டாங்கன்னு சொல்கிறான். கவலைப்படாதீங்க, நைட்டு டின்னர் அப்போ நான் உங்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்கிறான். ஹவுலிங் வில்லேஜில் இருக்க மேயர் அவங்க மக்கள் இங்கே வந்து தங்குறதுக்காக பர்மிஷன் கேட்டாங்கன்னு சொல்கிறான். சரி அவங்க வந்து தங்கிக்கிட்டும், நமக்கு வேலை செய்யறதுக்குலாம் ஆட்கள் தேவைன்னு ஹீரோ சொல்கிறான். அவங்க ஊர்லேருந்து 20 பெண்கள் இங்கே வந்து தங்க போகிறாங்கன்னு டியா சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு என்னடா இந்த ஊரில் பெண்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, கூட 2 பசங்களையும் அனுப்புனா தான் நான் அவங்களை இங்கே தங்க வைக்கிறக்க ஒத்துக்குவேன்னு ஹீரோ சொல்கிறான். டியா இருந்துட்டு சரி ஓகே, நான் போய்
போய் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதில் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு என்னோட பேர் தான் சேனா, எங்களை இங்கே தங்க அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. நீங்கள் சொல்கிற எல்லா வேலையுமே நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம், ஆனால் எங்களை இந்த இடத்த விட்டு மட்டும் துரத்தி விட்டுறாதீங்கன்னு சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சில ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்னு கேட்குறீங்களோ அது மாதிரி நாங்கள் கட்டித்தரோம்னு சொல்கிறோம். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட 2 பாய்ஸை வர சொன்னேன், அவங்க யாரும் வரலையான்னு ஹீரோ கேட்குறான். இல்லை வந்திருக்காங்க, ஆனால் 2 பேர் இல்லை 3 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி காட்டுறா. பின்னாடி திரும்பி பார்த்தா 3 குட்டி பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். நீங்கள் கேட்ட மாதிரியே 3 எங்கான பசங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சேனா சொல்கிறா. அந்த பசங்களை தொட்டு பார்க்கறக்காக எல்லா எல்ஃப்மே இன்ட்ரெஸ்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம பெரிய பசங்களை கூட்டிகிட்டு வர சொன்னால் இப்படி சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களேன்னு ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதோட ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோட் 7 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பாய்.